தாமதங்கள் வரும்போது மனம் தளராதீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தாமதத்தின் பின்னாலும் தேவனின் ஒரு பெரிய திட்டம் ஒளிந்திருக்கிறது. யோசேப்புக்கு சிறைவாசம் நீடித்தது உண்மைதான். ஆனால் அந்த தாமதம் அவரை அரண்மனைக்கு அழைத்து சென்றது. அந்நாள் கண்ணீரோடு பல ஆண்டுகள் காத்திருந்தார் உண்மைதான். ஆனால் அந்த தாமதம் இஸ்ரவேலின் மாபெரும் தீர்க்கதரிசி சாமுவேலை ஈண்டெடுத்தது. ஆபிரகாம் சாரா விசுவாசத்தில் சோதிக்கப்பட்டனர். ஆனால் 25 ஆண்டுகால தாமதம் வாக்குத்தத்தத்தின் மகன் ஈசாக்கை தந்தது. லாசருவின் மரணம் 4 நாள் தாமதமானது. ஆனால் அந்த தாமதம் மரணத்தை வெல்லும் மகத்தான அற்புதத்தை காட்டியது. தாவீது அபிஷேகம் பெற்றும் வனாந்திரத்தில் அலைந்தார். ஆனால் அந்த தாமதம் அவரை ஒரு சிறந்த மன்னனாக பட்டை தீட்டி சிங்காசனத்தில் அமர்த்தியது. உன் வாழ்வில் தாமதம் என்றால் அது தேவன் உன்னை மறந்துவிட்டார் என்று அர்த்தமல்ல. உனக்கான